நல்ல மேட்ச்சு, சுல்லுன்னு வெயில். ஸோ டாஸ் வின் பண்ண கரமக்குடி தோனி பிரதர்ஸ், தோனி பாய்ஸ் வந்து இங்கே பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு டிசைடிங் மேட்ச். இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க, 3வது அணியாக ஒரு ப்ரைஸை செக்யூர் பண்ணுவாங்க. ஸோ கரமக்குடி தோனி பாய்ஸ் வெர்சஸ் புதுக்கோட்டை கேஜிஎஃப். ஸோ டாஸ் வின் பண்ண புதுக்கோட்டை டாஸ் வின் பண்ண கரமக்குடி வந்து பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 8 ஓவர் மேட்ச். ஃபஸ்ட்டு 2 ஓவர் போகிறப்பல 5 பால் யூஸ் பண்ணும். கரமக்குடி இங்கே பவுலிங்கில் இருக்காங்க, புதுக்கோட்டை பேட்டிங்கில் இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் மாமுண்டி, நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் சின்ராசு. முதல் பவர் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அருள். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ், நோ பால் எதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. இங்கே மாமுண்டி ஃப்ரீ பால், அப் டு பெரிய அளவில் விட்டு இல்லை, நல்ல சேவ், ஃப்ரீட்ட ஆஃப் கட்டர் மாதிரி போட்டார். சான்ஸ் ஃபார் அங்கே ஆளு, பவுண்டரி போயிடுச்சு. 2வது பவுண்டரி இந்த ஓவரில் மாமுண்டி பேட்டில் இருந்து. டைம் சரியாக 4:30. இப்போ தான் வந்து இன்னைக்கு டேலே வெயிலே வருது, சுல்லுன்னு வந்துருச்சு வெயில். ஷாட்டுங்க, சூப்பர் ஷாட், ரூம் கொடுத்தாரு. 3வது பவுண்டரி இந்த ஓவரில் பதிவு பண்ணுற முதல் பவர் பிளே ஓவரில் மாமுண்டி. ஒரு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 14 வித் எனி விக்கெட் லாஸ். புதுக்கோட்டை கேஜிஎஃப் தொல்காப்பியை நீங்கள் செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு. நேருக்கு நேராக ஸ்டாப் பண்ணல, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பால். அங்கே சான்ஸ் ஃபார் பவுண்டரி. சூப்பராக ஒரு லாஃப்டடில் கரெக்டாக அடிச்சாருன்னு சொல்லலாம். சரியாக படாத மாதிரி இருந்தாலும், மிஸ் டைம்டாக இருந்தாலும் பவுண்டரி கிடச்சிருக்கு. 4வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு மாமுண்டி. வெல் பிளேட், குட் ஸ்டார்ட். ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், கரமக்குடி டோனி பாய்ஸ் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் 7 ஓவருக்கு 85 டார்கெட்டை 5 ஓவரில் அடிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட் எகெயின்ஸ்டா, தஞ்சாவூர் டீமுக்கு எகெயின்ஸ்டா. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ஆடுவாங்க புதுக்கோட்டை கேஜிஎஃப். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ், அகைன் லாஃப்டட் ஒன், கவர்ஸ் ரீஜனில். அங்கே ஆளே இல்லை, ஆனால் மற்ற ஒரு பவுண்டரி. ஃபுல் டாஸாக போட்டு தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆல்ரெடி 4 பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனுக்கு 5வது பவுண்டரி அடிச்சுக்கோ இந்தான்ற மாதிரி தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு இந்த பால். ஃபுல் பேஸில் லாஸ்ட் ஒன் பவர் பிளே ஓவரில் ஃபுல் ஷாட், ஒரு ஷார்ட் பால். அங்கே ஆளே இல்லை, ஆனால் மற்ற ஒரு பவுண்டரி. பவுண்டரியோட இந்த செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது. 2 பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் 29. விக்கெட் வந்து லூஸ் பண்ணல, ஆல்மோஸ்ட் 15 ரன் ரேட்டில் ஆடுறாங்க. நல்லா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் பவர் பிளே ஓவர்ஸை. பீர் வந்திருக்காரு, தேர்ட் நியூ பவுலர். லோட்டாஸ் ஊத்துறவுண்ட ஓடிடுச்சு. 6வது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு. ஓ, ஸ்டாப் பண்ணல, சூப்பர் ஷாட் பிளேஸ்மெண்ட். ஒன்ஸ் அகெயின் ஒரு கிளாசிக்கல் கவர் டிரைவ்ல 1 ஓவர் பவுண்டரி. மாமுண்டிங்க அன்ஸ்டாப்பபிளா பவுண்டரிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காரு. லவ்லி பால், யாக்கிங் லென்த்தில், ஆனால் அது நோ பாலாக போயிடுச்சு. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால், ஃப்ரீ பால். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ், ப்ரெஷர் ஆன் த பவுலர். பவுண்டரி போயிடுச்சு. 8வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு மாமுண்டி. லோட்டாஸ் 2 கூப்பிட்டுருக்காரு. ரன்னிங் காட்டுறேன். ரன்னிங்லையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை மாமுண்டிகிட்ட. 3 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 46. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. கிட்டத்தட்ட 15 ரன் ரேட்டுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. கார்த்தி வந்திருக்காரு இங்கே உஸ்லங்குளம். கார்த்தி ரன்னோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி கொடுக்குறான்னு பார்க்கலாம். கம்பேக்கிங் ஓவராக போகுதான்னு பார்க்கலாம். அவங்களுக்கு தேவை ஒரு மச் நீடட் ஓவர். சிக்கனை பந்து வச்சா போகுதான்னு பார்ப்போம். சின்ராசு அதிகமாக ஸ்ட்ரைக்கில் வரல. ஷார்ட் மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் பவுண்டரி. முதல் பவுண்டரி வருது இங்கே சின்ராஸ் பேட்டில். சரி, 2வது பவுண்டரி. இந்த ஓவரையும் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க 19 பாலில் புதுக்கோட்டை கேஜிஎஃப். ஷாட்டுங்க, குறுக்க கொடுத்தாரு பேட்டை கரெக்டாக. அகைன் 1 பவுன்ஸ் பவுண்டரி. பவுண்டரிஸில் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. 4-4-4ன்னு 2 பேட்ஸ்மேனும். இந்த ஓவர்லேயும் முதல் 2 பால்லையும் பவுண்டரிஸ் தான். கம்பேக்கிங் ஓவராக போகும்னு பார்த்தா ஷாட்டுங்க, ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்லாட்டில் இருந்த பந்த குறுக்க கொடுத்தாரு அக்ராஸில். முதல் 6 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் இந்த இன்னிங்ஸில் சின்ராசு. தரையிலே இல்லை பந்து. சரி, ஓடியே எடுக்கல. 4-6 தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே ஆல்மோஸ்ட் 60. லாஸ்ட்
ஹைட்டா போயிருக்கு வானத்துக்கு. எங்கடா பாலு? யாருமே போல பாலு கரெக்டா. டிராப்பு. ஆக்சுவலாக இவருடைய பால் தான் அது. 4 ஓவர் முடிச்சு ஒரு 65 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். 16 ரன் ரேட் போயிட்டாங்க நினைக்கிறேன். அருள் வந்திருக்காரு 2வது ஓவர். வெல் பால், நல்ல லைன், நல்ல லென்த். காமன் கம்போஸ்டா ஒரு டாட் பால். ஷாட் நேருக்கு நேரம் அலங்கான்ல. 1 பவுன்ஸ் பவுண்டரி. அங்க ஆளே இல்ல. ஷார்ட் பால் அடிச்சிருக்காரு அந்த நேருக்கு நேரா. ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு அடிச்சாரு. ஒரு நிக்க இருந்துச்சு. விக்கெட் லூஸ் பண்றாரு இங்க. 70 ரன்னுக்கு மேல ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்துட்டாங்க. வெல் பிளேட். அருண் பாண்டி ஸ்லோ ஏர்வன் கட்டர் வேரியேஷன் டாட் பால் டு எண்ட் தி ஓவர். கம்பேக்கிங் ஓவரா போயிருக்கு. 5 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 73. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 15 ரன் கீழே வந்திருக்கு ஸ்கோரு. காமராஜ் நியூ பவுலர். ரொம்ப ரொம்ப ஷார்ட் பால். முதல் 6 பதிவு பண்றாரு இங்க மாமுண்டி. ஃபுட் ஷாட் பலார்னு ஒரு அரை. அருண் பாண்டி பேட்ல வர முதல் 6, இந்த ஓவரில் வர 2வது 6. போன பால் வீடு. வில் போல் தட் பால். சான்ஸ் ஃபார் கேட்ச். டூ. 6 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 90. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் 15 ரன் ரேட்டில். கார்த்தி அவருக்கான 2வது ஓவர், மேட்சுக்கான 7வது ஓவர். அண்டர்லேயே போயிடுச்சு நினைக்கிறேன். ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். மாமுண்டி இங்க 50 கம்ப்ளீட் பண்றாரு. வெல் பிளேட். ஸ்லாட்டில் இருந்த பந்து. 1 more RA from அருண் பாண்டி பேட்ல இருந்து. வெல் பிளேட். back to back singles. Slower up to சிங்கிள். 7 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 101. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க KGF புதுக்கோட்டை. வெல் பிளேட். இந்த டோர்னமெண்ட்டில் முதல் டீமாக 100 ரன் கிடக்குறாங்க. ஆனால் 8 ஓவர் மேட்ச்சு. தொல்காப்பியன் அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். லோட்டாஸ் கிளியர் பண்ணிருக்க அந்த இடத்துல. ஓடியமா பார்க்கலாம் இல்லை. 2 அகெயின் வெல் போல் டாட் பால். ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் பலார்னு ஒரு அரை. 3வது அரை பதிவு பண்றாரு பாண்டி. குட் ஷாட். முதல் 2 பாலுமே ஒய்டியாக ட்ரை பண்ணாரு. லோ டாஸா விழுந்துச்சு. இந்த பால் ஃபுல் டாஸா விழுந்துச்சு ஃபுல் பேஸ்ல. பேக் ஃபுட்ல அரை டைமிங் இல்லை. நல்ல கம்பேக், நல்ல பேஸ். டாட் பால். நல்ல பால். அப் டு ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. தெளிவாக எடுத்தாருன்னு சொல்லலாம் பேட்டில். ஸோ இந்த இன்னிங்ஸோட கடைசி பாலையும் பவுண்டரியோட முடிவு கொண்டு வந்திருக்காரு. விளையாண்ட 3 பேட்ஸ்மேன் நல்லா ஆடி கொடுத்துட்டாங்க டீமுக்காக. நல்ல ஸ்கோரை செட் பண்ணிட்டாங்க, பெரிய ஸ்கோரு. வெல் பிளேட் மாமுண்டி. ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்து ஒரு 2ல் ஃபுல்லாக ஆட்டார். 8 ஓவருமே வெல் பிளேடு. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மாமுண்டி வந்து ஒரு இன்னிங்ஸ் ஃபுல்லாக ஆடி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அப்படி தப்பாக சொன்னேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 115 அடிச்சிருக்காங்க. 116 ரன் டார்கெட் ஃபார் கர்மகுடி டோனி பாய்ஸ். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு சாதமான விக்கெட்னே சொல்லலாம். ஸ்கோர்லாம் வந்து ஹியூஜாக தான் போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிங் ஏரில் காமராஜ், நான் சைக்கிங் ஏரில் அருள். முதல் பவர் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முத்து. ஐயோ ஸ்லாட்டில் இருந்துச்சு. அட்வான்ஸாக போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். சான்ஸ் ஃபார் டூ ஆல் அவுட். ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து. சூப்பர் ஷாட். கவர்ஸில் 6. இந்த டோர்னமெண்ட்ல கவர் சைடில் அடிக்கப்படுற முதல் 6 அப்படின்னு சொல்லலாம். காமராஜ் பேட்ல இருந்து கட்டர் வேரியேஷன் ஸ்லாட்டில் விழுந்துருச்சு.
போன மேட்ச் தொடர்ந்து இந்த மேட்சும் சேசிங்கில் ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுப்பாரு பார்க்கலாம் காமராஜ். போன மேட்ச்சில் 7 ஓவருக்கு 85 டார்கெட்டை 5 ஓவரில் அடிச்சிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 ரன் கிட்ட காமராஜ் உள்ளே இருந்தார். ஸ்லோயர் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதுக்கு அப் டூன்ற மாதிரி விழுந்துச்சு. வித் இல்லை சிங்கிள். அருளான் ஸ்ட்ரைக் லாஸ்ட் ஒன் ஸ்டம்பில் பட்டுருச்சு. ஸோ விக்கெட், தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணுறாருங்க. ஸோ முதல் பவர் பிளே ஓவர் பவுண்டரியோட ஸ்டார்ட் ஆனாலும் ஒரு 6 விட்டு கொடுத்துருந்தாலும் ஒரு பெரிய விக்கெட்டை பிடிச்சி முடிச்சிருக்காரு முத்து. ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட். 115 ரன் அடிச்சிருந்தாலும் சமரசமாக இல்லாத பந்து வீச்சு. ஒரு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 9. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க கரம்பக்குடி தோனி பாய்ஸ். சுரேஷ் நீ போலர் பாலை வர அவுட் அடைஞ்சாரு. பல்லார்னு ஒரு அரை ஷார்ட் பால் ரெடியாக இருந்தார். பவுண்டரி போயிடுச்சு. 2வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு காமராஜ். ஷாட் குறுக்க கொடுத்தாரு மிட் விக்கெட்ல. 2வது ஆரை பதிவு பண்றாரு காமராஜ். ஸ்டார்ட்ல இருந்த பந்து அக்ராஸ்ல கொடுத்தாரு பேட்டை. சூப்பர்ப் ஷாட், சூப்பர்ப் கேப் ஷாட். பாலை வர விட்டு ஒரு ரியலன் இசிவல் ஆஃப்ல 1 மோர் பவுண்டரி இங்க காமராஜ் பேட்ல இருந்து நல்லா இருந்துச்சு. ஆஃப்ல 3 ஃபீல்டர் வச்சிருந்தோம். பூந்து போயிருக்கு பந்து நடுவில். ஷாட் செம்ம ஹைட்டா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டிராப்புங்க. வந்துட்டாருங்க பாலுக்கு ஸ்கொயர் லெக்ல இருந்து மிட் விக்கெட் வரைக்கும். வெல் ட்ரைட். 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 24. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க கரம்பக்குடி தோனி பாய்ஸ். 116 ரன் அடிக்கணும். ஆனாலும் பவுலரை சூஸ் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அதுக்கு காரணம் காமராஜ் ஒரு வெல் செட் பேட்ஸ்மேனா இருக்காரு. உள்ள பிளேயர் என்ற மணி வந்திருக்காரு. 3வது போடுறதுக்கு பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஷாட்டுங்க பல்லார்னு ஒரு அரை ஷார்ட் பால் ஸ்கொயர் லெக் திசையில 3வது ஆரை பதிவு பண்றாரு காமராஜ். எல்லா ஓவர்லயும் முதல் பாலே பவுண்டரி கொண்டு வந்து அந்த பவுலர் மேல ஸ்ட்ரைட் பிரஷர் போடுறாரு. ப்ரெஷருக்குள்ள போறாங்க. ஒரு பவுண்டரி அடிச்ச உடனே மொத்த டீமும் 2.1ல ஸ்கோர் 30. 13 பாலுக்கு. ஷாட்டுங்க எட்ஜ் முட்டுன்னு நினைக்கிறேன். மொட்டுன்னு கேட்டுச்சு. செம்ம ஹைட்டா போயிருக்கு. டிஸ்டன்ஸும் போயிருக்கு. கருவைக்குள்ளே போயிருச்சு. 4வது ஆரை பதிவு பண்றாரு காமராஜ். லெக் ஸ்டம்ப்ல சரியான ஸ்ட்ராங். காட் சேஞ்ச். ஷாட் அகைன் பாட்டம் ஆஃப் தி பேட்ல சான்ஸ் ஃபார் ஆர் அகைன். இந்த டோர்னமெண்ட்டுடைய முதல் ஹேட்ரிக் சிக்ஸை பதிவு பண்ற பேட்ஸ்மேன். 4 ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். 3rd பவுண்டரி கன்சிக்யூட்டிவா. ராஜ்குமார் நீ பேட்ஸ்மேனா இங்கே. போன மேட்ச்சில் தஞ்சாவூருக்கு எகெயின்ஸ்டாக 85 டார்கெட்டை 7 ஓவருக்கு சேஸ் பண்ணும்போது ஸோ ராஜ்குமாரோடைய கான்ட்ரிபியூஷனுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். 3 சிக்ஸ் அடிச்சிருந்தார். உள்ளே வந்து பால் 6 அடிச்சிருந்தார். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு காமராஜ் இவரை பேசி ஆட வைக்கணும். எங்கடா பாலு. குட் ஸ்டாப். பேக் டு பேக் சிங்கிள்ஸ். லாஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் பவுண்டரி. ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு. இதே பவுண்டரியா மாத்திருக்காரு. ஸ்லோயர் இடத்த மிஸ் பண்ணிட்டாரு. லென்த்தை மிஸ் பண்ணிட்டாரு. அதை வர விட்டு அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். 1 மோர் பவுண்டரியோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 22 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். 3 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 46. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் அவங்களும் 3 ஓவர் முடிஞ்சப்போ 46 இருந்தாங்க. ஆனால் விக்கெட் லூஸ் பண்ணல. சுரேஷ் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் முக்கியமான ஓவராக இருக்க போகுது. ஒரு வேரியேஷன் பவுலர்னால எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஃபாக ஆடணும். அவரா தப்பு பண்ணாத வரைக்கும் நம்மள அடிக்க போனால் நம்ம கண்டிப்பாக அவருக்கு மாட்டுவோம். 30 பால் 70 ரன் அடிக்கணும். யுவராஜ் சிங் அடிச்சது ஆஸ்திரேலியாவுக்கு எகெயின்ஸ்டா 2007 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில். ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகெயின் அடி பேக் ஃபுட் ஷாட். அகெயின் சிங்கிள். ஷாட்டுங்க ஸ்லாட்டில் இருந்த பந்து அல்வா மாதிரி ஒரு ஓபி அப்படியே லெவலில் போட்டாரு. 4வது ஆரை பதிவு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் காமராஜ். 5வது ஆறு. மொத்தமாக டீம் ஸ்கோர் 50 ரன் கிடக்குறாங்க. காமராஜும் 50 ரன் கிடக்குறாருன்னு நினைக்கிறேன். வெல் பிளேடு. மாமுண்டி வர்சஸ் காமராஜ் அப்படிங்கிற மாதிரி. ஜி இந்த ஃப்ரேம் பாருங்க ஜின்ற மாதிரி இருக்கு. 2 பேரும் இந்த ஃப்ரேம்ல இருக்காங்க. ஒரே ஒரு ஆரை மட்டும் விட்டு கொடுத்து நல்ல ஓவர் போட்டு முடிச்சிருக்காரு சுரேஷ். 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 57. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க கரம்பக்குடி டோலி பாய்ஸ். எஞ்சி உள்ள 4 ஓவருக்கும் இதே 57, 58 ஆடணும்னு நினைக்கிறேன். எஸ் 58 ஆடணும். 57 ரன்ல 53 ரன் காமராஜே ஆடி இருக்காரு.
முத்து வந்திருக்காரு, அவருக்கான 2வது ஓவர். 4 ஓவருக்கு 59 ஆடணும். ஓவருக்கு 20. இல்லைனா மொத்தமாக 8 ஷாட்டு. ஷாட்டுங்க பாட்டம் ஆஃப் த பேட், ஸ்லாட்டில் இருந்த பந்து. ஸோ முதல் 6 பதிவு பண்றாரு ராஜ்குமார். குட் ஷாட், குட் ஷாட். போன மேட்ச்லயே 3 6 அடிச்சிருந்தாரு. குயிக் பேஸ்ல வந்துச்சு, ஓடல. நிக்க இருந்துச்சு பேட்ல. டாட் பால் அகைன் இந்த ஓவர்ல. செகண்ட் டாட் பால். மொத பால்ல யாரும் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல கம்பேக். லாஸ்ட் ஒன் அகைன் டிராப். பேக் டு பேக் 2 பாலுமே 2 டிராப். ஒரு நல்ல கம்பேக் ஃப்ரம் தி பாலர் முத்து. ஒரே ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்து மற்ற எல்லா பாலையும் சிங்கிள்ஸா போட்டாரு. 5 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 65. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் வந்து அவங்க 72 இருந்தாங்க. 7 ரன் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. போனர் போட்ட முத்து 8 ரன்ல போட்டு போயிட்டாரு. ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் மொத்தமாக 8 ரன் போட்டிருக்காரு. சக்தி வந்திருக்காரு இங்கே, ஒரு வேரியேஷன் போலர். பின்னாடி வச்சிருந்துருக்காங்க இந்த போலரை. இந்த ஓவர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வேரியேஷன் போலர். ஸோ காமராஜ் எப்படி யாரும் பார்க்கலாம். 3 ஓவருக்கு 51 குயிக்காக வந்துட்டாரு. காலுக்குள்ளே 2 கால் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓடலை, சிங்கிள். முன்னாடி போட்டார் ஒரு பால. 6. மொத்தமா 8 ஷாட் தேவைன்ற நம்ம முதல் ஷாட் வந்திருக்கு. 16 பால் இருக்கு, இன்னும் 7 ஷாட் தேவை. 2வது பதிவு பண்றார் ராஜ்குமார். வெல் பிளேடு. வெல் போல் அப் டு. கரெக்டா வச்சார் பேட்டை. ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நல்ல கம்பேக். ஃபுல் டாஸ் பால், சான்ஸ் ஃபார். நல்ல சேக்கான். கேட்ச புடிச்சிட்டாங்க. காமராஜோட விக்கெட்டை புடிச்சிட்டாங்க. ஃபுல் டாஸ் பால் கொஞ்சம் லேட் டைம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா எடுத்திருந்தாருன்னா வெளில போயிருக்கும். காமராஜ் விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் நிம்மதி பெருமூச்சே விட்டுருக்காங்க. 8 ஓவருக்கு 115 ரன் அடிச்சிருந்தாலும் வெல் பிளேட். காமராஜ் ஆல்மோஸ்ட் 60 ரன் கிட்ட அடிச்சாருன்னு நினைக்கிறேன். வெல் பிளேடு. அவருடைய என்டர்டைனிங் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. ஷாட்டுங்க ஸ்லாட்டில் இருந்த பந்து. ஃபுல் பேஸ்ல ஒரு ஸ்லாட் பால். சந்தித்த முதல் பந்திலே 6 பதிவு பண்றாரு கார்த்தி. இந்த ஓவர்லயும் 2 6 பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் 6 தேவை. 13 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்டான் ஷாட் அகைன். கீழ இருந்து எடுத்தாரு பேட்ட. சான்ஸ் ஃபார் 6. எல்லாரும் 6 கொடுத்துட்டாங்க. கேட்ச புடிச்சு வெளில போயிட்டாரு. 3வது 6 ஓவர்ல இன்னும் 12 பாலுக்கு 5 6 தான் தேவை. 6 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 84. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. சரியான ப்ரெஷர் இந்த மேட்ச். ஆனால் உண்மையிலே 110 நீங்க நினைச்சு பாருங்க. 48 பால்ல 115 ரன் அடிச்சுட்டு மேட்ச் ப்ரெஷரா போகுதுன்னா இந்த மேட்ச் வந்து நமக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குது. எஞ்சி உள்ள 12 பாலுக்கு 32 அடிக்கணும். 12 பால் 5 பாலை செலக்ட் பண்ணி அடிக்கணும். ஸோ இந்த மேட்ச் நம்மளுக்கு மேக்ஸிமம் என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் திருப்பி அடிக்க முடியுன்ற பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற, சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ தான் அடித்தாலும் மெத்தனமாக இருந்துடக்கூடாது, பந்து போட்டுடலாம் அப்படின்னு மெத்தனமாக இருந்துடக்கூடாது அப்படின்றதையும் இந்த மேட்ச் நமக்கு உணர்த்துது. அருண் பாண்டி வந்திருக்காரு இங்கே மேட்ச் ஓவர் போடுறதுக்கு. 12க்கு 32 ஃபர்ஸ்ட் ஒன். ஹைட்டாக போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போல. ஷார்ட் பால் அடிக்க பேட்ஸ்மேன் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே நிறைய கட்டுறாரு. மேலே ஏந்திட்டாரு. ரொம்ப ஷார்ட் பாலுங்க. பேக் ஃபுட்ல அளவு டைமிங் இருந்துச்சு. தப்பான பால் போட்டு தப்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அருண் பாண்டி. அஜய் நியூ பேட்ஸ்மேன் இங்க 2 டவுன் 3 டவுன்ல. லோட்டாஸ் சான்ஸ் ஃபார் 6. சந்தித்த முதல் பந்திலேயே 6. 11 பால்ல 5 6 தேவைன்ற நிலைமையில முதல் 6 வந்துருச்சு. 10 பந்துல 4 6 தேவை. 10 பால் இருக்கு. ஷாட்டுங்க ஸ்லாட்டில் இருந்த பந்து. குட் ஷாட். 6. அதுவும் 6. இந்த ஓவர்ல முதல் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு. அடுத்தடுத்து 2 6 பதிவு பண்ணிருக்காரு. அஜய் உள்ள வந்து பேக் டு பேக் 2 balls 2 6s மொத்தமா 5 6 தேவைன்ற நிலைமையில 2 6 அடிச்சிட்டாரு. 9 பால்ல வெறும் 3 6கள் மட்டுமே தேவை. 9 பாலுக்கு 18 20ன்ற மாதிரி வந்துருச்சுங்க ஸ்கோர். வாட் a match.
மேட்ச் ஓவர் செம்ம அடி வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 3 பால் அவர் போட்டாகணும். இந்த மேட்ச் அவங்க இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இப்போ வரைக்குமே ப்ரெஷர் நல்ல பரபரப்பாக தான் போய்கிட்டு. Shooting a back foot pull shot, hat-trick 6 Ajay. What a man, what a shot. நான் இப்போதான் ஒரு முதல் தடவையா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன்ற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை, நம்ம சேனல் ஃபேமிலியா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை இங்கே குஷிப்படுத்திக்கிட்டு இருக்காரு, என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 5 6 தவிர 3 6 பதிவு பண்ணிட்டாரு. 14 ரன் தான் தேவை 8 பந்துல. இன்னும் ஒரு ஷாட் அடிச்சுட்டா மேட்ச் கையில். லைட்டாக ஆள் பார்க்க பிரசன்னா பக்கத்துக்கிட்ட போய் மாதிரி இருக்கான். இந்த 2 பாலையும் பவுண்டரி இல்லாமல் போட்டு போனால் தான் எதாவது ட்ரை பண்ண முடியும் அவங்க டீம். ஃபுல் பேஸில் ஒரு லோட்டாஸ், 1 பவுன்ஸ், பவுண்டரி. அங்கே ஆளே இல்லை. 4 in a row, 4 boundaries in 4 balls. 6 6 6 4 சந்திச்ச 4 பந்துல 22 ரன் எடுத்து வந்திருக்காரு அஜய். காமராஜ் துவக்கி வச்சதை ராஜ்குமார் எடுத்துட்டு போனதை இங்க அஜய் முடிச்சு கொடுப்பாரான்னு பார்ப்போம். லாஸ்ட் 1 பால் மேட்ச் பால். லவ்லி பால் கரெக்டா போட்டார் கிரீஸ்குள்ள. ஐயோ ஓடி இருக்கலாம், ஓடி அந்த பேட்ஸ்மேன் சைக்கிள் கொண்டு வந்திருக்கலாம். ரெஃப்யூஸ் டு ரன் அவுட் ஆயிரும் அப்படின்ற காரணத்துக்காக வேணான்னு சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செய்தான்னு பார்ப்போம். இங்க இருந்தாலும் இந்த ஓவரை செம்மையா யூஸ் பண்ணிட்டாரு. 3 6 1 4ன்னு 7 ஓவருக்கு 106 ரன் கொண்டு வந்திருக்காங்க. 7 ஓவருக்கு 106 ஆடி இருக்காங்க. எஞ்சியுள்ள 6க்கு 10 ஆடணும். போன ஓவர் லாஸ்ட் பால்ல ரன் ஓடல. ஸோ கடைசி ஓவரை போடுறதுக்கு சக்தி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். 6க்கு 10ன்றப்போ 2 டீமுக்குமே சான்ஸ் இருக்கு. ஸோ யார் இந்த மேட்சை வின் பண்ணுவான்னு பார்க்கறதுக்கு நானே ஆர்வமாக தான் இருக்கேன். தப்பு பண்ணாமல் மைண்ட் செட் பண்ணி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். தப்பான பால் எதுவும் போடாமல் நல்ல பால் போட்டு மேட்ச் பிடிக்கிறாரான்னு பார்க்கலாம். சக்தி 6க்கு 10 ஃபர்ஸ்ட் ஒன். வெல் போல் யாக்கிங் லென்த்ல கேப்ல நடுவுல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நான் சேகர்ல ரொம்ப ஃபாஸ்டா இருந்திருக்காரு. நான் சேகர்ல த்ரோ அடிச்சிருக்காங்க. 2 ரன் ஓடும்போது கீப்பருக்கு தான் த்ரோ அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால்ல 2 தெளிவான மைண்ட் செட் பண்ணி ஆடுறாருன்னு சொல்லலாம். கார்த்தி 5க்கு 8 ஷாட்டிங் குட் ஷாட். அதுவும் 6. 2வது 6 3வது 6 பதிவு பண்றாருன்னு நினைக்கிறேன். கார்த்தி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒன்று அடிச்சாரு, லெக் ஸ்டம்பில் ஒன்று அடிச்சாரு. இப்போ திருப்பி லெக் ஸ்டம்பில் போன ஓவர் லாஸ்ட் பால் ரன் ஓடாமல் நின்னதுக்கு அந்த பொறுப்பெடுத்து நானே ஆடி கொடுக்குறேன்டான்னு ஒரு 6. ஸோ மொத்த டீமே ஆஃப் பண்ணிட்டாரு இந்த ஒரு அடியில். அவ்வளோதான் மேட்ச் கையில் வந்துருச்சு. 10 ரன் தேவை நிலைமையில 8 ரன் ஃபர்ஸ்ட் 2 பால்லே கொண்டு வந்துட்டார். 4 பாலுக்கு 2 ரன். தப்பே பண்ணாமல் கீழே ஆடி கொடுத்து அவர் மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும் ரெஸ்பான்சிபிளா. எப்படி ஆடி கொடுக்கான்னு பார்ப்போம். ஷாட் தெரிஞ்சிருக்கு கவர்ஸ்ல. சான்ஸ் ஃபார் the match and the ball won by கரமக்குடி டோனி பாய்ஸ். சட்டை கழட்டி சுத்தி இப்பதான் முதல் வாட்டி பாக்குறேன். 3வது அணியா பட்டுக்கோட்டை முள்ளங்குறிச்சி தொடர்ந்து ஒரு பிரைஸை டிசர்வ் பண்றாங்க, செக்யூர் பண்றாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் வாழ்த்துக்கள். செம்ம மேட்சிங் உள்ளூர் கிரிக்கெட் ஹிஸ்டரியில. ஹாய் காமராஜ். சரி, வழக்கம் போல மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, ஹாப்பி. இப்போ வந்து எப்பவும் கேட்குற கேள்விலாம் உங்கள்கிட்ட கேட்க போகிறது இல்லை. என்ன கேட்க போகிறேன்னா, 115 ரன் உங்கள் டீமில் கொடுத்தாங்கல்ல, திருப்பி 115 ரன் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. ஆமாம். இப்போ இந்த 115 ரன் கொடுத்த பவுலர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. அவங்க வந்து விக்கெட்டுக்கு பந்து போட்டாங்க. விக்கெட்டுக்கு பால் போடாமல் டாட்டுக்கு பால் போட்டிருந்தாவே அவங்க மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. புரியல மாதிரி சொல்லுங்கள். விக்கெட்டுக்கு போடாமல் டாட்டுக்கு போடணும் அப்படின்னா என்ன? அப்படின்னா அவங்க வந்து குத்தி இப்போ வந்து ஸ்ட்ரைட் நம்ம வந்து எப்பவுமே அடிக்கிற பொசிஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிடைக்கிற பால் கிடைச்சுன்னா அடிப்போம்னு நினைப்போம். ஆனால் அவங்க நினைக்கிறாங்க உள்ளே போட்டுட்டா கீழே ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அது அவங்க எப்போ மாதிரி நார்மலாக பந்து போட்டாங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் இருப்போம், அவங்க போகிற ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் பேட்டில் படாமல் கொஞ்சம் மிஸ் ஆகும். அப்போ விக்கெட்டும் வரும், டாட்டும் வரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு உள்ளே போட்டு ஒரு டாட்டு போட்டு உள்ளே போட்டால் தான் அடிப்பாங்க. ஏன்னா லாங் ஸ்கோர், கம்மியான ஸ்கோர்னா கூட ஒரு பால் தட்டுவாங்க, ஒரு பால் அடிப்பாங்க. இது அதிக ஸ்கோருங்கும் போது கண்டிப்பாக எல்லா பாலும் சுற்றி தான் ஆகணும். அப்படிங்கிற பொசிஷனில் உள்ளே போடும்போது கண்டிப்பாக அடிச்சாகணுங்கிற ஒரு நிலைமையில அடிப்பாங்க. சரி, நான் இப்போ நீங்கள் சேசிங்கில் இருந்தீங்க இந்த மேட்ச், நீங்கள் வந்து பந்து போடுற இடத்துல இருந்தால் நீங்கள் பவுலர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? நான் என்ன ஓவருக்கு ஒரு பால் டாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓவருக்கு ஒரு பால். ஏன்னா இப்போ வந்து 8 ஓவருக்கு 110 ரன் அடிக்கணும். ஓவருக்கு எப்படி 13 ரன் அடிச்சு 2 பால் அடிச்சாங்க. நீ ஒரு பால் டாட்டு போட்டாவே அவங்க ஃப்ரெஷர் ஆவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு பால் டாட்டும் போடலை, அவங்க வந்து விக்கெட்டும் எடுக்கலை. அவங்க வந்து சும்மா இவங்களுக்கு வந்து நம்ம போட்டு முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஓவரை போட்டு முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. மாமுடி என்ன அடி அவர் எப்படி சூப்பராக விளாண்டாங்க, சான்ஸே இல்லை. உண்மையிலேயே எப்படின்னா கிரிக்கெட் பாலில் வந்து
ஃப்ளிக்கு இதெல்லாம் எல்லா சைடும் 4 போகும்ல, 6 அடிச்சோன்னா 4 அடிச்ச ஒவ்வொரு விதமும் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் இன்னிங்ஸ் ஆடி பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஆடி பார்த்துருக்கிறேன். ஆனால் சூப்பராக இன்னைக்கு சூப்பராக ஆனாப்புல மாமுடி. உண்மையிலே நல்லா பேட்டிங் பண்ணாப்புல. சரிண்ணே, முன்னாடியே மைண்ட் செட் பண்ணி வந்துட்டியா இல்லை கோவித்த ஃப்ளோ அடிச்சா அடிக்கிறோம் இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டியா? அவங்களே அடிக்கும்போது நம்மளை அடிச்சு பார்ப்போம் அப்படி அவங்களால அடிக்க முடிஞ்சா நம்மளாலே அடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்தான். அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அஜய் தான் வந்து மேட்சை டேர்ன் பண்ணான். அஜய் அவர் தான் பற்றி கேட்க வந்தேன். லாஸ்ட்ல வந்து ஒரு 3 6 ஒரு 4. அவர் யார்? இதுக்கு முன்னாடி சேனல் அருளோட தம்பி. அவர் அருள், நம்ம அருள் 25 அருளோட தம்பி. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்ததே இல்லையே. அவன் பெரிய மேட்ச் நான் கூப்பிடவே வர மாட்டான். இன்னைக்கு வந்தே ஆகணும் திட்டினதுனால ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்காரோ. அவர் எந்த ஊர்? அதே அருள் வீட்டும் பக்கத்து சடையந்தர், கரம்பக்குடி தான். கரம்பக்குடி சடையந்தர். ஓகே ஓகே, நல்லா ஆடினார் அவரும். உண்மையிலே நல்லா ஆடினா. வாழ்த்துக்கள். கப்பு ஜெயிக்கிறதுக்கு உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். என்ன தேவை பண்ணி ஜெயிச்சிரு. மாமுடி அண்ணன் 21 பாலுக்கு 51 ரன் அடிக்கிறாரு. அதில் 8 4 ஒரு 6 அடங்கும். வெல் பிளேட். கைத்தட்டுங்கப்பா. பெஸ்ட் பேட்ஸ்மேன் டிஷர்ட்டும் அந்த ஷீல்டும் இந்த கமிட்டி சார்பாக வெல் பிளேட். நல்லா ஆடினீங்கண்ணே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு ஹார்ட் லக். நீங்கள் மேட்ச் வந்து வின் பண்ண முடியல. இப்போது உங்கள் நீங்களும் 50 ரன் அடிச்சு 150 ரன் அடிச்சிங்கல்ல, சரி 115 ரன் அடிச்சிங்க. அவங்களுமே 115 ரன் அடிச்சிட்டாங்க. அடிச்சு மேட்சை வின் பண்ணிட்டாங்க. உங்கள் டீம்லேயே 115 ரன் கொடுத்துட்டாங்க, அவங்களும் கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ 115 ரன் கொடுத்த பவுலர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் ஒரே ஒரு கேட்சை பிடிச்சிருந்தா கொஞ்சம் மேட்ச் மாறி இருக்கும். இல்லைண்ணா, இப்போ 8 ஓவருக்கு 115 ரொம்ப அதிகமான ஸ்கோர் தானே. அது கொடுத்துருக்காங்கல்ல, 2 டீம்லேயும் கொடுத்துருக்காங்க. பவுலர்ஸ்க்கு என்ன மாதிரி நீங்கள் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். மேக்ஸிமம் ஸ்லோயர் போட கற்றுக்கிட்டா தப்பிக்கலாம். வேரியேஷன்ஸ் போட கற்றுக்கலாம். ஆமாம். சரிண்ணா. நல்லா ஆடினீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்லா விளாடுங்க. சரி.